முடக்கப்படுமா இரட்டைகளை அன்று ஜானகி இன்று இபிஎஸ். 1989 நடந்த அதே கலவரம். அதிமுகவில் தற்பொழுது நிலவி வரும் உரிமை குரல் பிரச்சனையால் இரட்டைகளை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிமுகவை கடந்த 50 ஆண்டுகளாக அருகிலிருந்து கவனித்து வரும் பத்திரிகையாளர் தெரிவித்திருக்கிறார். இரட்டைகளை சின்னத்தை கட்சியினுடைய உரிமை குரல் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ள வரை அதிமுகவுக்கு அளிக்கக்கூடாது என தொடரப்பட்ட மனு மீதான விசாரணைகள் 4 வாரத்திற்குள் முடிவுகளை எடுக்க உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதிமுகவின் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்து விட்டார் என அக்கட்சியில் உள்ள பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் நம்பிக்கொண்டிருந்த வேளைகள் அதில் ஒரு இடியை இறக்கியிருந்தது இந்த உத்தரவு. இந்திய தேர்தல் ஆணையம் வரும் 19ஆம் தேதிக்குள் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய 2 தரப்பும் எழுத்துப்பூர்வமாக விளக்கத்தை ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கெடு விதித்துள்ளது. மேலும் வரும் 23ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அறிவிப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த மாதிரி கட்சி உரிமை குரல் தொடர்பான போராட்டங்களை பல காலகட்டங்களில் அதிமுகவில் பார்த்திருக்கிறோம். 1989 எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜே அணி மற்றும் ஜா அணி என 2ஆக அதிமுக பிரிந்தது. அப்போது அதிமுக ஆட்சியில் இருந்தது. முதல்வராக வி.என். ஜானகி பதவியேற்றிருந்தார். அவர் அணியில் அமைச்சர்கள் உட்பட 90 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், செயற்குழு, பொதுக்குழு என பல பொறுப்புகளில் இருந்தவர்கள் ஜானகி அம்மையார் அணியில்தான் இருந்தனர். ஆனால் அதை மீறி ஜெயலலிதா அணி கட்சியின் உரிமையில் பங்கு கோரியது. அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது. பெரும்பான்மை இருந்தும் ஜானகி அணியை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை. 2 அணிகளாக உடைந்ததால் சின்னத்தை முடக்கியது. அப்படி பார்த்தால் அதிமுகவின் சட்டமன்றம் மற்றும் செயற்குழு, பொதுக்குழு பொறுப்பாளர்கள் பெரும்பான்மை எடப்பாடி பழனிசாமி அணிக்கே இருக்கிறது. அதன்படி எடப்பாடி அணிக்கு சாதகமாக தீர்ப்பு வருமோ என்று சிலரும் சொல்கிறார்கள். ஒருவேளை இப்போது அதிமுகவில் ஏற்பட்ட உரிமைகோரல் விவகாரத்தில் கட்சியினுடைய விதிமுறைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம் என்றும், அதிமுகவின் விதி எண் 43 படி அடிப்படை உறுப்பினர்களால் தலைமை தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. அதை நீக்கும் அதிகாரம் செயற்குழு, பொதுக்குழு என யாருக்கும் கிடையாது என்றும், அப்படி பார்த்தால் பொதுக்குழு கூடித்தான் ஓபிஎஸ் நீக்கப்பட்டுள்ளார். எடப்பாடி பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த உரிமை கோரல் என்பது நீதிமன்றத்துடன் முடியவில்லை. தேர்தல் ஆணையமும் சம்பந்தப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் நீக்கப்படும் வரை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இருவருக்கும் அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருந்தது. அதற்கான ஆவணங்களை 2021 தேர்தல் ஆணையத்திற்கு இந்த இருவரும் கையெழுத்திட்டு வழங்கியுள்ளனர். அந்த ஆவணம் தான் இதுவரை தேர்தல் ஆணையத்தின் இணைய பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. அதை வைத்து ஓபிஎஸ் ஒரு விளக்கத்தை முன்வைக்கலாம். அதன்படி ஓபிஎஸ் தன்னை விளக்கியது சட்டப்படி செல்லாது என்றும் சொல்லலாம். அப்படி பார்த்தால் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது என்பதே இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.